சொந்தங்களுக்கு, நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும் இனிய ஒரு காலை வணக்கம். நான் உங்கள் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா ரியாத்லேருந்துங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவனை கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ, முக்கியமான விஷயம் பற்றி தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வேலை வாய்ப்பும், எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரும். நண்பா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய 1 இயர் ஜர்னி முடிஞ்சிச்சு. சரிங்களா? 1 வருஷம் பர்மிட்டுங்கிறது முடிஞ்சிச்சு. நான் இப்போ 1 வருஷங்கிறது என்னோடய கணக்கு டிசம்பர் மாதத்தில் முடிஞ்சிச்சு. என்னோடய பர்மிட்டு, என்னோடய எக்கமா ஐடிங்கிறது பார்த்திங்கன்னா 3ஆம் மாதம். சரிங்களா? 3ஆம் மாதம் 3ஆம் தேதி 2025 தான் என்னோடய பர்மிட்டு முடியுது. இங்கே சவுதி அரேபியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளோட பர்மிட் நம்ம ரினியூல் பண்ணணுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு அப்லோடை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே ரினியூல் பண்ணுவாங்க, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ரினியூல் பண்ணுவாங்க. இல்லைனா எக்காம பர்மிட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரினியூல் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கிட்டு 1 மாதம் எக்ஸ்ட்ரா 2 மாதம் கிடைக்கும், டேட்டு கிடைக்கும், அப்போ ரினியூல் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளோட இக்காமாங்கிறது நம்ம கரெக்டாக நம்ம ரெனியூல் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம இக்காமா முடிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாகும். அதுக்கப்புறம் நாட்டுக்கு பணம் அனுப்புறது கொஞ்சம் சிரமமாகும். இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வரும். அதனால் நம்மளோட இக்காமா கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரெனியூல் பண்ணணும். நான் எங்கள் அம்மாட்ட, கஃபீல் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு என்னோடய பர்மிட்டை இக்காமா முடியுதுமா அப்படின்னேன். அவங்க பார்த்திங்கன்னா சரி நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணாங்க. எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அவங்களுக்கும் மெசேஜ் இருந்துச்சு. செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு நேற்று பார்த்திங்கன்னா எனக்கு ரெனியூல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ரெனியூல் பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது பர்மிட்டு, என்னுடைய எக்காமா என்னுடைய பர்மிட்டு 2வது பர்மிட்டு. இது எப்போ எந்த இயரில் முடியுது பார்த்திங்கன்னா 20/2/2026 தான் என்னுடைய 2வது வருஷம் பர்மிட்டுங்கிற முடியும். சரிங்களா நண்பா? 20/2/2026 தான் என்னுடைய 2வது வருஷ பர்மிட்டுங்கிற முடியும். 1 மாதம் 2 மாதம் எக்ஸ்ட்ரா தான் வரும். அரபுக்கு தகுந்த தான் அவங்க எக்காமாங்கிற பர்மிட் அடிப்பாங்க. நம்ம இங்கிலீஷுக்கு அடிக்க மாட்டாங்க, அரபி டேட்டுக்கு தான் எக்காமா அடிப்பாங்க. அப்படிங்கும்போது எனக்கு 2026 தான் என்னுடைய 2வது பர்மிட்டுங்கிற முடியுது. ஓகேங்களா? நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்மிட் அடிக்கிறாங்க, எந்த இயரில் முடியுது, எந்த மாதத்தில் முடியுங்கிறது மறக்காமல் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும். உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணுமாலும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறோம்னாலும் எனக்கு நீங்கள் என்னோடய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.